அன்பின் உறவுகளான அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன் சென்னையில் இருந்து எம்எம்ல இணைஞ்சி பயணிச்சுப்பதை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற நாட்களில் இது மிக முக்கியமான நாளாக கருதுகிறேன். என்னுடைய ஏபி ஜீவானந்தம் ஐயா, என்னுடைய கோச் தனசேகர் சார், நாம் இன்றைக்கு எல்லா பொருட்கள் வாங்கிறதுக்கும் ஒரே இடத்துக்கு போனால் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில மால்களை தேர்ந்தெடுக்கிறோம். சில ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சரவணா ஸ்டோர்ஸ், அப்படி போத்தீஸ், இந்த மாதிரி இடங்களில் போகிற போது அங்கே நமக்கு காய்கறி, துணி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்ற அனைத்துமே அங்கே கிடைச்சிடுது அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த எம்எம்ல இருந்தோம்னா நமக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு மிக அருமையாக நமக்கு வகுப்பு எடுத்த ஸ்ரீநாத் ப்ரோவை ஹேட்ஸ் ஆஃப் யூ சொல்லி நான் மிகவும் பெருமைப்படுறேன். ஒரு மனுஷனுக்கு எங்கே ஆரம்பமாகிறது ஆரோக்கியமும் நோயும் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக விளக்கின ஸ்ரீநாத் ப்ரோவுக்கு என்ன நன்றி சொன்னாலும் தகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கட் ஹெல்த் அப்படின்ற அந்த ஒரு சாப்டரை எளிமையாக ஒரு 5 வயது 10 வயது குழந்தைகளுக்கு கூட புரிகிற வகையில் சொல்லி கொடுத்த இந்த வாழ்வின் சூட்சமத்தை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளில் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய நுட்பமான வாழ்வியலினுடைய தத்துவத்தை, வாழ்வியலினுடைய ஆரம்ப புள்ளியை மிக எளிதாக விளக்கக்கூடிய பண்பு அவருடைய இக்கிகாயா நான் பார்க்கிறேன். சசி சாருக்கு படித்து தன் ஆற்றலை மிக எளிதாக மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இக்கிகாய் இருப்பது போல ஸ்ரீநாத் ப்ரோவுக்கு ஒரு நிதானமான ஸ்பீச்சில் ஒரு குழந்தைகளுக்கு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வகையில் இருப்பதை எண்ணிலடங்கா சந்தோஷத்தை தந்தது என்று சொல்லுவது எனக்கு சால சிறந்ததாக இருக்கும். இதைவிட இந்த வாழ்வினுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வகை எதுவும் இருக்காது. இந்த ஒரு நுட்பத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. இதுதான் வாழ்வியலினுடைய அடிப்படை, தாரக மந்திரம், நம் முன்னோர்கள் கடைபிடித்த பண்பு, நமக்கும் பாரம்பரிய மரபு வழி மருத்துவங்கள் அனைத்துமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலைநுட்பம் என்பதை நான் மீண்டும் ஒரு கணம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.